வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் விலாக். ரொம்ப நாள் கழித்து ஃபுல் வீடியோவுக்கு வந்து வீடியோ எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா பெரிய டஸ்கர் மாற்றிட்டேன். டஸ்கருக்கு வந்து கத்தியும் மாற்றிட்டு வந்துட்டேன். நேற்றுக்கே மாற்றிட்டு வந்தேன். காலையில் ஓட்ட வேண்டியதாக இருந்துச்சு. அப்புறம் காட்டுக்காரங்க வெளியில் போயிட்டான்ட்டாங்க. எல்லாம் வண்டியெல்லாம் கழுவி நீட்டாக எடுத்து நிறுத்திட்டேன். இப்போ வந்து போய் மணிக்கணக்கு தான். இது சோளக்காடு கிடங்கு ஓட்டுனோமா. சோளக்காடு கிடங்கு ஓட்டல, சோளக்காட்டுக்கு மணிக்கணக்கு ஓட்டி விட்டு வந்தோம். திருப்பி அது வந்து சோளத்தெல்லாம் வெட்டிட்டாங்க. திருப்பி அப்படியே ஓட்டிட்டு சோளம் ஊனிக்கிறேன் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ரொட்டேட்டர்லாம் மாட்டிக்கிட்டேன். இது வேறு ஜாயிண்டில் வர அந்த பின்னின்னு வருது இல்லை, கிரீஸ் நிப்பில், அது வேறு போயிருச்சு. அது போயிடுச்சுன்னா அது காணாமையே போயிடுச்சு. ஏதோ கலண்டே விழுந்துருச்சு சுத்த ஆயில், பழைய ஆயில் விட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஜாயிண்ட் வேறு புதுசு. ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி வாங்கிட்டு வந்து போட்டுருணும். நேற்று நைட்டு போனேன், மறந்துட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு நானே இப்போ இந்த வண்டியை எடுத்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது. டேட்டரே ஓட்டலை. போயிட்டு இன்றைக்காவது ஓட்டலாம். இனிமேல் இருந்தாவது ரெகுலராக ஃபுல் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வேலை அந்தளவுக்கு இருக்குது. டில்லர் ஓட்டக்குள்ளே ஃபுல் வீடியோவை எடுக்க முடியல. நிடவையும் பக்கமாக ஆகிக்கிச்சு. டீசல் கம்மியாக இருக்குது. போயிட்டு முதல்ல டீசல் ஒரு 1000 ரூபாய்க்காவது அடிக்கணும். சரி, ஸ்பாட்டுக்கு போயிட்டு அப்படியே வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன். பார்த்தா ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. எங்கடா வெளிச்சத்தில் வீடியோ எடுத்த, இருட்டில் தான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்னு பார்க்காதீங்க. வந்து 2 வெயில் ஓட்டினேன். காட்டுக்காரங்க பக்கத்துலேயே இருந்தாங்க. அதனால் எப்படி ஓட்டுறது என்ன ஏதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். க்ரீப்பர் செகண்டில் போகுது. ஆர்பி 1500 ஆர்பி வச்சுருக்கேன். அப்படியே ஓடிட்டு இருக்குது. 2 எக்ஸ்ட்ரா லைட்டு, பின்னாடி ஒரு லைட்டு பாருங்கள், பாருங்கள், எல்லாம் ஓடிட்டேன். அதான் காட்டுக்காரங்க லைட்டு சின்னதாக அடிக்குதான் அந்த நேரம். அதுதான் காட்டுக்காரர் வேறு ஓஸ் எடுத்து போட்டுட்ருக்கிறாரு. அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா 3 வெயில் இருக்குது. எந்நேரம் ஓட்டி முடிப்பேன்னு தெரில. இன்ஜின் வேலை செஞ்சதுலேருந்து டைம் வேறு ஆச்சு. 230 மணி நேரம் ஆயிடுச்சு. 200 மணி நேரத்துலேயே ஆயில் மாற்றணும். 230 மணி நேரம் ஆகிப்போச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. பார்க்கலாம், மாற்றிடுவோம் கூடிய சீக்கிரம். காசு வசூலாச்சுன்னா. டீசல் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு அடித்தேன். இந்த ஆரஞ்சு கோட்டில் பாதி இருந்துச்சு. இப்போ அந்த பாதி முடிஞ்சு போய் ஒரு பாயிண்ட் முழுசாக இருக்குது. ஓட்டிக்கிட்டே இருக்கிறேன். கஷ்டம் இருக்குது. பூச்சி வேறு எல்லாம் பூச்சி வேறு வந்து எல்லாம் தலை மேலேயே விழுவுது. தலைக்கு மேலே இந்த ப்ளூ கலர் லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன். எல்லாம் மேலே விழுவுது. என்ன பண்ணுறது? வர்றா நாய் நைட்டில் ஓடுது. ஓட்டினாலும் ஒரே மட்டும் நைட்டில் தான் ஓட்டுறோம். இல்லைன்னா சும்மா கிடக்குது. வண்டிக்கு வேலையே இல்லாத போய் என்ன பண்ணுறது? இப்படி இருந்தால் என்ன எப்படி பொழப்பு தள்ளுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அங்கே தென்னை மரம் தெரியுதா? கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. மொத்தமாக 1 2 இது 3வது வெயில் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். கரெக்டாக 5:20க்கு வந்து இறக்கினேன். மணி 6:40. இன்னும் பார்த்தீங்கன்னா 1 2 ஒரு 3 வெயிலாட்டு இருக்குது. இன்னும் 2 மணி நேரம் மட்டும் ஓடும். எப்படி இருந்தாலும் என்னடா ஒரே இருட்டாக இருக்குது, டேட்டரை காணோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? டேட்டர் அந்த பக்கம் நிற்கிது. காடு அங்கே இருக்குது. ஓட்டினேன். செப்பலை வேறு அங்கே இறங்குக்குள்ளே விட்டேன், மறந்துட்டு வந்துட்டேன். அப்படியே போய் மேலேருந்து தொட்டுட்டு வரேன். ஒரே கருப்பும்னு இருட்டாக இருக்குது. எல்லா காட்டையும் ஓட்டி முடிச்சாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா மணி 8:22 ஆயிடுச்சு. சரியாக 5:20க்கு வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். 5:20க்கு ஓட்ட ஆரம்பித்து 8:07க்கு வந்து வண்டி ஆஃப் பண்ணிக்கிறேன். சரி, ஒரு 7 நிமிஷத்தை விட்ருங்க. 7 நிமிஷத்தெல்லாம் கணக்கு கிடையாது. 8 மணி அவ்வளோ நேரம் வண்டி ஓடி இருக்குது. வண்டிக்கு தான் நிற்கிறேன். கொஞ்சம் நேரம் சூடாகட்டும்னு டேப்புக்கு இப்போலாம் பாடிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் சூடாகட்டுன்னு சொல்லி விட்டுட்டேன். ரொட்டேட்டரே கத்தி சூப்பராக இருக்குது. அப்படியே சரன்னு இருக்கிறான். இங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியது தான். எடுத்துகிட்டு
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த லொட்டாட்டரில் க்ரீப்பர் ஃபஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்தெல்லாம் போடல, இது மட்டும்தான் ஓடிச்சு. இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டைமாக போயிடுது, நைட் ஆகிடுதுல. போயிட்டு குளிச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு படுத்தா வேலை முடிந்தது. தூங்க விட மாட்டாங்க, ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி அங்கே போகலான்னு நைட்டுக்கு தான் கூப்பிடுவானுவோம். புழுதி ரொம்ப நாள் கழிச்சு சேருக்கு அப்புறம் புழுதியாக இருக்குது வண்டியில். ஒவ்வொரு டைப்பும் ஒவ்வொரு உழவு ஓட்டக்குள்ளேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, ஓகே, போகலாம். அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்டார்ட் ஆயிடு. சரி, ஓகே, வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நானும் கிளம்புறேன்.